பாபா கூட எப்பவும் இருக்கணும் அப்படிங்கின்ற ஆசை மட்டும் அவங்க மனசுல இருந்தது. அதனால சரி பாபாவோட ஒரு பெரிய புகைப்படத்த எடுத்து நம்முடைய வீட்ல வச்சுக்கலாம். அந்த புகைப்படத்துக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். இதன் மூலமா நமக்கு வந்து நம்ம பாபா கூட இருக்கிற மாரியே தோணும். அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. இந்த ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க வந்து பாபா கிட்ட சொல்லல. பாபா வந்து அந்தர்யாமிங்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய ஆசைய வந்து நிறைவேத்தி தருவாரு அப்படின்னு மட்டும் இவங்க நம்புறாங்க. பாபாவுடைய முக்கியமான வாக்குறுதி மாரி நம்பிக்கை, பொறுமை இவைகளை கொண்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு நாள் காலையில அப்பாக்கும், மகனுக்கும் ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, பாபாக்கு வந்து ஒரு அழகான கோவில். அதாவது அந்த பக்கம் மந்திர்ன்னு சொல்லுவாங்க. அது சாண்டல்வுட்ல செய்யப்பட்ட ஒரு மந்திர். இவங்க கனவுல ஒரு வருது. இவங்க 2 பேருமே நல்ல டிராயிங் வரைவாங்க. அதனால காலையில எழுந்திரிச்ச உடனே தன்னோட கனவுல வந்த கோவில வந்து அழகா அச்சு பிசகாமல் அப்படியே வரைஞ்சு வச்சுடுறாங்க. 2 பேரும் வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பழக்கம் என்னன்னா, பாபா சாஹேப் தாக்கட் ஆகட்டும், ஜோதீந்திராவாகட்டும், பாபா மேல ரொம்ப அன்பும், பக்தியும் வச்சிருப்பாங்களே தவிர, ஆனா 2 பேருமே தங்களுக்குள்ள பரிமாறிக்க மாட்டாங்க. பாபா மேல பத்தி, பாபாவ பத்தி எதையும் பரிமாறிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் காலையில உணவுக்கு வராங்க. வந்தவுடனே டேபிள் கிட்ட உட்காந்து இவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இதே மாரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு. பையனுக்கு ஒரே ஆச்சரியம். "அப்படியா? எனக்கு கூட ஒரு கனவு வந்துச்சுப்பா" அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல கனவா? அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன உனக்கு கனவு வந்துச்சு?" அப்படின்னு 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. அப்ப 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, பாபாக்கு ஒரு அழகா